இந்த நிமிஷம் நான் தான் உன் புருஷன். உன் வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு தீர்மானம் பண்ண வேண்டியது என்னோட உரிமை. நீ வேலைக்கு போறதை எனக்கு பிடிக்கல. இந்த வேலையை விடுன்னு சொல்றவங்க யாரா இருந்தாலும் அவங்க பேச்சை நான் கேட்க மாட்டேன். அவ மறுபடியும் உனக்கு வேணும்னா நீ செஞ்ச தப்புக்கு அவ கிட்ட வந்த முகத்தை பார்த்து மன்னிப்பு கேட்கணும். நீ வாழ போலாம். நீ போ ரத்னா, போ. நிச்சயம் ரத்னா இங்கதான் இருப்பா. இனி இதுதான் அவ வீடு. உன்னோட ராஜினாமா கடிதம். டீச்சர் வேலைய நீ ராஜினாமா பண்ற. புருஷ பொண்டாட்டிக்குள்ள பிரச்சனை வந்தா அவங்களாவே பேசி அது தானா சரியாகட்டும்னு அவங்கள விட்டுறணும். அதை விட்டுட்டு இப்படி பொசுக்கு பொசுக்குன்னு கூட்டிட்டு வந்து நின்னா என்ன அர்த்தம்னே எனக்கு தெரியல. சண்முகம் உணர்ச்சி வசப்பட்டுதான் ஒவ்வொரு விஷயத்தையும் பண்றான். அவளை மறுபடியும் நான் கூட்டிட்டு போய் எங்க வீட்டுல விடதான் போறேன். போன தடவை உன்னை அவன் தானே வந்து கூட்டிட்டு போனான். உன் மதனி என்ன செஞ்சான்? கழுத்தை பிடிச்சி தரதரன்னு இழுத்துட்டு வந்து இங்க தள்ளி விட்டு தானே போனான். இங்க பார், நல்லா தெரிஞ்சுக்க. இனிமே உனக்கு போக்கிடம் கிடையாது. சொல்ல போனா நீ கிட்டத்தட்ட அனாத. நான் சொல்றத கேட்கறத தவிர உனக்கு ஒரு வழியும் கிடையாது. நான் பண்றது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. ஆனா திரும்ப அந்த வீட்டுக்கு போறது மட்டும் சரியான முடிவு கிடையாது. என்ன மன்னிச்சிருந்த. என்ன மன்னிச்சிருந்த. ரத்னா, ஏ ரத்னா, என்ன பண்ற? ஏ ரத்னா, எங்க போன? டேய், என்ன ஆச்சுடா? ஏன் இப்படி கத்திட்டு இருக்க? அவ உள்ள தானே இருக்கான். உள்ள இல்லையேம்மா, பாத்ரூம்ல கூட இல்ல. எங்க போனானே தெரியல. மகாராணி கால்ல இருந்து கண்ணிலேயே காணலையே. இப்போ உன்கிட்ட சொல்லாம கொல்லாம போயிட்டாளா? என்னம்மா, என்னாச்சு? உங்க கொழுப்பு எடுத்து போன மருமகதான் எங்க போனானே தெரியல. காலங்காத்தாலே அவளை காணும். காணுமா? இப்பதானே மார்க்கெட்ல இருந்து வரேன். எதிரில வரவே இல்லையே. நீங்க தான் 5 மணிக்கே எழுந்துப்பீங்கல்ல, உங்க கண்ணிலேயே படலையா? இல்லையேம்மா. என்னம்மா அது? ஆம்பளை பிள்ளைங்க தான் ஆத்திர அவசரத்துக்கு சொல்லாம கொள்ளாம வெளியே போவாங்க. வீட்டுக்கு வந்த மருமக இப்படி செய்யலாமா? டேய் வெங்கடேசா, நைட் அவகிட்ட கையெழுத்து வாங்கினியா இல்லையா? அவகிட்ட நான் டாக்குமெண்ட் கொடுத்தம்மா, ஆனா அவ கையெழுத்து போடல. ரொம்ப தான் திமிரு பிடிச்ச ஆடுறான். போச்சு, மறுபடியும் பிரச்சனையா? நிச்சயமா அவ அண்ணன் வீட்டுக்கு தான் போயிருப்பான். பஞ்சாயத்துக்கு வேற அவங்க அண்ணனை எழுத்துட்டு வர போறான். வந்தா வரட்டும், என்ன நடக்குதுன்னு பாத்துருவோம். வெங்கடேஷ், ஏடி, அந்த பொண்ணு அங்க போய் நடந்ததெல்லாம் சொல்லியிருந்தா அவங்க அண்ணன் பயங்கர கோபமா வருவானே.
பெரிய பிரச்சனையாக போகுது. என்னத்தங்க பெரிய பிரச்சனை? நாம பொண்ணு எடுத்திருக்கோம், பையனை பெத்தவங்க வரட்டும், அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன். நீங்க கொஞ்சம் வாயை திறக்காம இருந்தாலே போதும். எப்போ போனானே தெரியலையேம்மா. எல்லாமே அவங்க அம்மா புத்தி தான். ஓடுகாலி. எப்ப போயிருந்தா நமக்கு என்ன? அவ வேலையை விடணும். அந்த ஸ்கூலுக்கு நீ பிரின்சிபல் ஆகணும், அவ்வளவுதான். டேய் வெங்கடேஷ், எதுவா இருந்தாலும் நான் பேசிக்கிறேன். ஆம்பளையா இருந்தா தானே அவன் கை நீட்டுவான், பொம்பளைன்னா ஒன்னும் சொல்ல மாட்டான். நான் பேசிக்கிறேன், 2 பேரும் அமைதியா இருங்க. இல்ல பைய கொடு, நான் எடுத்துட்டு வரேன். பரவாயில்ல, வா. சித்தி, ரத்னா எங்க? அவளுக்கு பிடிக்குமேன்னு நெய் சோறும் சிக்கன் குழம்பும் செஞ்சு கொண்டு வந்திருக்கோம். வகை வகையா செஞ்சு சாப்பிட்ட புள்ள. அதான் இன்னைக்கு செய்யும்போது திடீர்னு அவன் நினப்பு வந்துச்சு, அதான் பையில போட்டு கொண்டு வந்தோம். எங்க அவ? ரத்னா, ஏம்ல ரத்னா? என்னது, ரத்னா அங்கேயும் வரலையா? இலே இலே ரத்னா, என்ன 3 பேரும் திரு திருன்னு முடிக்கிறிய? உங்களுக்கும் சேர்த்து தான் நெய் சொல்லி டப்பால போட்டு கொண்டு வந்திருக்கு. என்ன இன்னும் காணா? இல்ல ரத்னா? என்ன சித்தி, என்னாச்சு? ரத்னா உள்ளதானே இருக்கா? அப்படின்னா ரத்னா உங்க வீட்டுக்கு வரலையா? ரத்னா எங்க வீட்டுக்கு வரலையா? ரத்னா இங்க தானே இருக்கா? காலையில இருந்து அவளை காணும். என்ன ஏதோ நாய்க்குட்டி காணுன்ற மாதிரி சொல்லுத? எங்க அவ? வெங்கடேஷ், என்ன பேச்சுது? காலையில இருந்து காணும்னா எப்படி? காலையில வீட்டுல தானே இருந்திருப்பா. சரியா கவனிக்கல. எந்திரிச்சு போய் பார்த்தா அவளை காணும். உங்க வீட்டுக்கு வந்திருப்பான்னு நாங்க நினைச்சோம். ஒரு பொம்பளை புள்ளைய காணோம், ஏனோ சாதாரணமா சொல்லிட்டு இருக்க? ஆமா, பொம்பளை பிள்ளை மாதிரி அவ நடந்துக்கிறான். என்னமோ ஆம்பளை மாதிரி தான் அம்புட்டு அதிகாரம் பண்ணிட்டு இருக்காங்க. தேவையில்லாம என் பொறுமையை சோதிக்காதீங்க. முதல்ல ரத்னா எங்க? யாருக்கு தெரியும்? ஏதோ சின்ன வாக்குவாதம். அவ பாட்டுக்கு எனக்கு என்னன்னு கிளம்பிட்டா. எங்க போறேன்னு எங்க கிட்ட சொல்லிட்டா போனா. சித்தி, ரொம்ப நேரம்லாம் இவனை அடக்கி வைக்க முடியாது. தயவு செஞ்சு அவ எங்க இருக்கான்னு சொல்லுங்க. என்ன மிரட்டுறியா? அவ எங்க போனான்னு எனக்கு எப்படி தெரியும்? அவ அம்மா மாதிரி ஓடி போயிட்டாலும் என்னமோ. என்ன பொண்ணு வீட்டுக்காரங்கன்னா நீங்க என்ன பேசினாலும் பொறுமையா இருப்போம் நினைச்சீங்களா? பேச்சு தப்பா இருந்துச்சு, பல்லு பேந்துரும். இந்த ரத்னா பத்திரமாத்து தங்கம் எங்க அவ? தெரியல, காணும். இங்க ஏதோ தப்பா இருக்குல்ல? இவனுக்கு ஏதோ தப்பு பண்ணிட்டு முடிக்கானுவ. நீ உள்ள போய் எங்க தேடி பாரு, போய் தேடி பாரு. ரத்னா, ரத்னா, ரத்னா. சண்முகம், சண்முகம்.
என்னாச்சு என்னாச்சு? சண்முகம், அவளை ரிசைன் பண்ண சொல்லி இவங்க டார்ச்சர் பண்ணிருக்காங்க. பிரின்சிபல் பதவிய வெங்கடேஷ்க்கு நியமிக்கிறதுக்கு டாக்குமெண்ட் கொடுத்திருக்காங்க. இதுல அவ சைன் பண்ணல அப்படின்னா இவங்க அவளை டார்ச்சர் பண்ணிருக்காங்க. அதனால அவளே ஒரு முடிவெடுத்து இங்க இருந்து போயிருக்கலாம். தப்பா ஏதாச்சும் நடந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்குடா. என்ன தைரியம் இருந்தா என் தங்கச்சி அந்த வேலையை விட சொல்லிட்டு போனுவ. சண்முகம் வேணாம், சண்முகம் வேணாம், விட்டு சொன்ன கேளுப்பா. சண்முகம் சண்முகம் அடிக்காதப்பா, அவனுக்கு எதுவும் தெரியாதுப்பா, அடிக்காத. சண்முகம் சொன்ன கேளுப்பா. வெங்கடேஷ் தங்கச்சி என்ன செஞ்ச? என் தங்கச்சி என்ன செஞ்ச? என் தங்கச்சி என்ன? என் தங்கச்சி என்ன செஞ்ச நீ? ஏலே சண்முகம், ஏலே, சொல்லு. தங்கச்சி என்ன செஞ்ச? என் தங்கச்சி என்ன செஞ்ச? சண்முகம் என் தங்கச்சி சொல்லு. என் தங்கச்சி என்ன? அடிக்காதப்பா. என் தங்கச்சி என்ன செஞ்ச? சொல்லுடா. ஐயோ, இந்த வீட்ல ஒருத்தரே அவ மதிக்கிறது இல்ல. வேலையை விடுன்னு சொன்னா விட மாட்டேன்னு வாதாடுறான். அவ எங்க போனான்னு எனக்கு எப்படி தெரியும்? ஏலே, அவன் உசுருக்கு மேல நினைக்கிற வேலையை விட சொன்னா எப்படி விடுவான்? எப்படி விடுவான்? வேணாம் சண்முகம். எப்படி விடுவான்? ஐயோ, வேண்டாப்பா, வெங்கடேஷா. இரு சண்முகம், சொன்னா கேளு சண்முகம். இவர் அடிக்கிறது முக்கியம் இல்லை. இப்போ முதல்ல ரத்னாவை போய் தேடணும். அவளுக்கு எதுவும் ஆகாம அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். இப்ப நமக்கு அதாண்ட ஏய், நல்லா கேட்டுக்கிடுங்க. என் தங்கச்சி மேல ஒரு சின்ன கீறல் விழுந்தா கூட உங்க 3 பேரையும் இந்த வீட்டோட கொளுத்தி விடுவேன் ஜாக். இப்ப பேச நேரம் இல்ல, வா போலாம். பாவி படுபாவி என் புள்ளை எப்படி அடிச்சு கொல்றான் பாரு. அவன் தங்கச்சி திமிர எடுத்து போனதுக்கு என் புள்ள என்ன செய்வான்? இவனெல்லாம் தட்டி கேட்க ஆளே இல்லையா? ஐயோ, எப்படி அடிச்சிருக்கான் பாருங்க. ஹலோ பரணி, சொல்லுட்டி. ரத்னாக்காவை பார்த்துட்டு வீட்டுக்கு தானே வரிய? இசக்கி, ரத்னா அங்க வந்தாலாடி? அக்கா இங்க எதுவும் வரலையே. ஏன்? இல்ல, வெங்கடேஷ் வீட்ல ரத்னாவை காணும்டி. இவங்க பண்ண டார்ச்சர் தாங்காம அவ எங்கேயோ போயிட்டாடி. ஐயோ, என்னடி சொல்லுத? என்ன சொல்லுத? இப்ப நானும் சண்முகமும் ரத்னாவை தேடி போயிட்டு இருக்கோம். உன்கிட்ட ரத்னாவோட ஃப்ரெண்ட்ஸ் போன் நம்பர் இருந்தா அவங்களுக்குலாம் கால் பண்ணி விசாரி. ரத்னா எதுவும் போன் பண்ணாளா, எங்கேயாவது போறேன்னு சொன்னாலான்னு விசாரி. சரிடி, நீங்க என்ன பண்ண போவீங்க? நாங்க இப்ப தேடி போயிட்டு இருக்கோம். கிடைக்கலனா போலீஸ்க்கு தாண்டி போகணும். ஐயோ, சரி, நான் சொன்ன மாதிரி செய். மத்தத வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம். சரிடி. என்னக்கா, என்னாச்சு? எசக்கி, என்ன ஆச்சு? ரத்னாக்காவை காணலையாம்டி. ஏக்கா, என்னக்கா சொல்ற? என்னடி சொல்லுத? என்னன்னே தெரியல. பரணி போன் போட்டு சொல்லுச்சு, அவங்க ஸ்டேஷனுக்கு போயிருக்காவலாம். நான் அவ ஃப்ரெண்ட்ஸுக்கு போன் பண்ணி பார்க்க. எங்க போச்சு? நீயும் போய் ஏதாவது பாரு. அரணி, சொல்லுதா? ஐயோ மாமா, ரத்னாவை வெங்கடேஷ் வீட்ல இருந்து காணும் மாமா. காணுமா?
என்னத்த சொல்லுத? நீ வைத்தா நான் தேடி பார்க்கறேன். சரி ஓகே மாமா. எப்பா முருகா, ஏன்பா என் பிள்ளை எப்படி சோதிக்குது? எந்த சேதாரமும் இல்லாம என் பிள்ளைய எப்படியாவது கொண்டு வந்து சேர்த்துறியா முருகா? இல்ல எங்க போச்சுன்னு தெரியலையா? ஏலே உடனே வெட்டுக்கிளி போன் அடியில அவனை அடிச்சு கேளு எங்கண்டு. உடனே அவனை கிளம்பி வர சொல்லு. யாருல பாரு. யாரு இது? என்ன மைனி பண்றாவுக? ஹலோ சொல்லுங்க மைனி. ரத்னாக்காவை காணுமா? சரிங்க மைனி, உடனே கிளம்புறோம். என்னல என்னாச்சு? ரத்னாக்காவை காணுமா அண்ணாச்சி? கிளம்பல, சீக்கிரம் கொடுங்க. போய் குட்ல சீக்கிரம் வாழ. அண்ணாச்சி இனாங்க அண்ணாச்சி, குடிங்க. வாழ என்னங்க அண்ணாச்சி, சீக்கிரம் போங்க. அக்கா சொல்லுக்கா. ரத்னாவை காணும்டா. ஒன்னே தேனக்கா வச்சிருக்கா. அண்ணாச்சி நேரா போங்க. இசக்கியக்கா, ரத்னாக்கா எங்கக்கா போயிருக்கோம்? தெரியலையே. நம்ம வீட்டை விட்டு அதுக்கு போறதுக்கு வேற இடமே இல்லையே. எங்க போச்சுன்னு தெரியலையே. ஏய், இப்போ என்னத்துக்கு இப்படி ரெண்டு பேரும் புலம்பிக்கிட்டு இருக்கியா? ரத்னாக்கா தைரியமானவ, அவளுக்கு எதுவும் ஆயிருக்காது. சத்த சும்மா இருக்கியலா? ஏதாச்சும் தகவல் தெரிஞ்சுதா? ரத்னா கிட்ட ஏதாவது போன் வந்துச்சா? ஏன்னா போன் அடிச்சாலா? பேசிட்டோம்ல, யாருமே பார்க்கலையா? அக்கா போனும் பண்ணலையா? ஏய், அந்த தமிழ் டீச்சர் இருக்காங்கல்ல மதிவதனி, எப்பவுமே பிரச்சனைனா அவங்க கிட்ட தான் புலம்புவேன்னு ரத்னா சொல்லிருக்கான். அவங்க கிட்ட பேசுனியா? ஐயோ மறந்துட்டேன் பரணி. சரி நம்பர் கொடு, நான் பேசுறேன். அம்மா வணக்கம், நான் பரணி பேசுறேன். சொல்லுமா. ரத்னாவோட அண்ணி. ஓ, ரத்னாவோட அண்ணியா? ஆமாமா. சொல்லுமா, என்ன விஷயம்? அவ ஏதாச்சும் உங்களுக்கு கால் பண்ணி பேசினாளா? இல்ல காலையில நீங்க அவளை பாத்தீங்களா? இல்லையம்மா, நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போல தூத்துக்குடிக்கு வந்திருக்கேன். ஓ சரி, தூத்துக்குடியில இருக்கீங்களா? ஆமாமா. சரி, நான் பாத்துக்கிறேம்மா. என்னம்மா, ஏதாவது பிரச்சனையா? சொல்லுமா. இல்லம்மா, ஒண்ணும் இல்ல, சும்மாதான். நான் அப்புறமா பேசுறேன். சரிம்மா.